நாம் எமது முஸ்லீம் சமூகத்தில் உள்ள மிக முக்கியமான சிவில் அமைப்புகளோடு எமது அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி டாக்டர் ரிஸ்வி சாலி மற்றும் நான் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன். அதில் நாங்கள் அதில் நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை சொல்ல போனால், எமது நாட்டில் முஸ்லீம்களுக்கு தொடர்ந்தும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும், எமது இந்த அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய இந்த இனங்களை ஒன்றுக்கு கொண்டு வந்து ஒரே இந்த இந்த நாட்டில் வாழக்கூடிய அபிமானத்துக்குரிய மக்களாக நாங்கள் இந்த நாட்டை நேசித்து வாழணும் என்ற சிந்தனையை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அதற்கான உறுதிமொழியை நாங்கள் தேர்தல் காலத்தில் வழங்கியிருந்தோம். அதன் இன்னொரு செயற்பாடாகத்தான் இந்த சந்திப்பு இன்று நடந்தது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், முஸ்லீம் சமூகத்துக்கு இடையில் உள்ள பல்வேறு பட்ட பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைகளை வேறாக நாங்கள் பகுதியாக நாங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு அழகான எமது முஸ்லீம் சமூகத்தினுடைய பங்களிப்புடன் அந்த பிரச்சனைகளை அவருடைய ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காண எடுத்த ஒரு முயற்சியாக இன்று நாங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். විවිධ උත්සාහ දරනවා මේක ප්‍රශ්න ඇති කරලා දේශපාලන වාසි කරනවා. කොහොමද මේ දවස්වල ඡන්දයක්නේ. ඡන්දේ ඉන්නවත් සමහරව හදනවා නැති ප්‍රශ්න මතු කරා. පලස්තීන පිළිබඳ ප්‍රශ්නේදී අපි හරි පැහැදිලිව පලස්තීනයේ නිදහස වෙනුවෙන් අපි අරගල කරපු කට්ට. අදත් එහෙම ස්ථාවරේ ඉන්නවා. The Muslim civic organizations, they were very glad that the minister had agreed, number one, to meet them at such short notice, and also they were happy that the minister was able to address some of the pressing issues concerning the Muslim community mainly. Of course, some of the problems they brought forward with regard to education, certain things that are a common problem that actually affects the entire community or entire society as such.